இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, புனித இன்னாசியாரின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித லோயோலா இன்னாசியருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். சிறப்பாக இன்றைய நாளிலே அவருடைய விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாட இருக்கின்ற நாம் அவருடைய வாழ்விலே இருந்து நம்முடைய வாழ்விற்கு என்ன கற்றுக்கொள்கின்றோம் என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எல்லாம் இறைவனுடைய மாட்சிக்காகவே என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம்முடைய புனிதர் செயல்பட்டார் என்பது நாம் அனைவருமே அறிந்த ஒன்று. ஆனால் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் யாருடைய மகிமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். பல வேளைகளிலே நம்முடைய பெயரை நம்மை முக்கியப்படுத்த வேண்டும், முதன்மைப்படுத்த வேண்டும், மையப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் செயல்படுகின்ற மனிதர்களாக இருக்கின்றோம். கடவுளை முக்கியப்படுத்துகின்றோமா, அவருடைய மாட்சிக்காக நாம் உழைக்கின்றோமா என்றோமானால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்விலே நாம் கடவுளுடைய மாட்சிக்காக செயல்படுகின்ற மனிதர்களாக நாம் மாற வேண்டும். அதைத்தான் நம்முடைய பாதுகாவலர் புனித இன்னாசியார் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எனவே அவருடைய வாழ்விலே பல்வேறு சிந்தனைகளோடு பல்வேறு நோக்கங்களோடு அவர் செயல்பட்டாலும் நம்முடைய வாழ்விற்கு மிக முக்கியமான ஒரு பண்பானது கடவுளுடைய மாட்சிக்காக நாம் உழைக்க வேண்டும் என்பதை, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள் என கொரிந்து நகர திரு அவைக்கு பவுலடிகளால் எழுதுவதை நாம் பார்க்கின்றோம். எப்படி வாழும் பொழுது இயல்பாகவே தன்னலம், தன்மயம், தன் சார்பு என்கின்ற நிலையிலிருந்து நாம் இறைவனை நோக்குகின்ற மனிதர்களாக மாற முடியும். எனவே எப்பொழுது நாம் இறைவனை நோக்குகின்றோமானால் அப்பொழுது நம்மிடம் தற்பெருமை இருக்காது, தற்புகழ்ச்சி இருக்காது, நம்மிடத்திலே சுயநலமானது அறவே இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, புனித இன்னாசியருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் தன்னலம் துறந்தவர்களாக இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக வாழ வேண்டும். மேலும் அவர் தனியாக வாழவில்லை, மாறாக குழுமமாக பலரோடு இணைந்து வாழக்கூடிய, பலரோடு இணைந்து பணி செய்யக்கூடிய புனிதராக வாழ்ந்திருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்விலே ஒருவர் மற்றவரோடு வெறுப்பு கொள்ளாமல் ஒருவர் மற்றவரோடு அன்புறவு கொண்டு வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் அவருடைய வாழ்விலிருந்து பண்புகளை எல்லாம் நம்முடைய வாழ்வாக்க வேண்டும். எப்பொழுது நம்முடைய வாழ்வாக்குகின்றோமோ அப்பொழுது இறைவனுடைய மாட்சிக்காக நாமும் உழைக்கின்றோம், வாழ்கின்றோம் என்ற அர்த்தமாகும். எனவே நம்முடைய வாழ்விலே வெறுமனே கடவுளை நான் போற்றுகின்றேன், கடவுளை நான் வாழ்த்துகின்றேன், கடவுளை நான் வழிபடுகின்றேன், ஆனால் என்னுடைய வாழ்வில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை, நான் எவ்வளவுதான் கடவுளை நோக்கி வேண்டினாலும் எவ்வளவுதான் புனித இன்னாசியாரை நோக்கி வேண்டினாலும் என்னுடைய வாழ்வில் எந்த ஒரு மாற்றம் ஏற்படவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுது தன்னலம் துறந்து இறைவனை மையப்படுத்துகின்றோமோ, எப்பொழுது புனிதருடைய வாழ்வை பின்பற்றுகின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்விலே எல்லா வளங்களும் ஆசியாக கொடுக்கப்படும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. எனவே நம்முடைய வாழ்விலே புனிதரை போல, நம்முடைய பாதுகாவரை போல இறைவனை மையப்படுத்தி வாழ வேண்டும். மற்ற மனிதர்களை அன்பு செய்து அரவணைத்து வாழக்கூடிய பண்புகளை உடையவர்களாக மாற வர வேண்டி இந்த வழியிலே நம்முடைய புனிதர் வழியாக இறை நோக்கி மன்றாடுவோம்.